ஓ மை காட், இங்கே பாருங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. தெரியுதா? பாருங்க எப்படி படம் வச்சுருக்காங்க. இங்கே வரைஞ்சவன் சரியான ஆர்டிஸ்ட். நான் பார்த்தாலே தெரியும். நாய் கத்துற சவுண்டு ப்ரோ. நாயை கழுத்து பிடிச்சி அழுத்தின ஒரு சவுண்ட். அதே மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. யாரே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரோ. இதான் இப்போ வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரத்துக்கு நான் வரத்துக்கு பாருங்க. இதை இங்கே பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிழிச்சு போட்டிருக்கானுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப வருஷம் முன்னாடி போய்ட்டு அந்த தால வீடியோ எடுத்திருந்தேன் கைஸ். திருப்பம் அந்த தால வீடியோ எடுத்துக்கோசம் நானும் நம்ம மௌனிஸ் ப்ரோ வந்திருக்கோம். ஏற்கனவே மௌனிஸ் ப்ரோ வந்து ஒரு போன வீடியோவில் வந்து நினைக்கிறேன். போன வீடியோ அது அவ்வளோ தூரம் போனதே வேஸ்ட் ஆயிடுச்சு. போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வேஸ்ட்டாக வந்தோம். இந்த டைம் தரமான லொக்கேஷனுக்கு அவரை கூப்பிட்டு போகிறோம். அந்த எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு அங்கே நீங்கள் போக அந்த லொக்கேஷனை பார்ப்பீங்க. அவர்கிட்ட என்ன முடிவுன்னு கேட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போவாங்க கைஸ். போலாம் ப்ரோ, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ? என்னன்னாலும் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஹாண்டட் ஏரியான்றாங்க, உள்ளே போனால் வெளியே வரதே கஷ்டன்றாங்க. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. என்ன ப்ரோ? அதெல்லாம் நம்மளுக்கு வேறு ஃபீவர் வேறு கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி வீடியோ எடுக்கலாம் வா ப்ரோன்னு. ஸோ ஓகே கேஸ், அந்த இடத்தாண்ட போயிட்டு திருப்பி உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. பார்த்து ப்ரோ. பார்த்து அவங்க தெரியும் நகரமாக இருக்கு. இல்லைங்க, அப்படியே தான் ப்ரோ இருக்குது. மேலே மட்டும் லைட்டாக ஓட்டலாம் இல்லை, மற்றபடி என்ன ப்ரோ அது? கம்பி மேலே யாரும் உட்காந்துருந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு எனக்கு. என்ன ப்ரோ? அங்கே ஒரு கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியில் யாரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இதாக இருந்துச்சு. இப்போ விஷயம் தெரியும். அப்புறம் இந்த சின்ன லைட் பிடிங்க, பெருசு பிடிங்கிட்ட சார்ஜ் நிற்க மாட்டேங்குது பாருங்க. ப்ரோ உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இருங்க, அந்த பக்கம் ஏதாவது வழி போதான்னு பார்க்கலாம். கிணறு ப்ரோ அந்த பக்கம். இல்லை இருக்கும் ப்ரோ, அப்படியே இந்த பக்கம் ஏதாவது வழி ஏதாவது போதான்னு பார்க்கலாம். பாருங்க ப்ரோ, சொன்னல கரண்ட் எல்லாம் இருக்குது. கிணறு. ஓ மை காட், எனக்கு தெரிஞ்சது பல வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. சவுண்டு கிட்ஸ் பார்த்தீங்களா? அந்த பக்கம் கேட்டுச்சு. பதார் உள்ள வாங்க ப்ரோ, யாராவது இருக்கான்னு கூட தெரியாது. என்ன ப்ரோ, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. கேக்குதா ப்ரோ? போதும் ப்ரோ, நம்ம லொக்கேஷன் உள்ளே போயிடலாம். அந்த கிணறுல தானே உளுந்தெல்லாம் இதானாங்க. இதுலேயே ப்ரோ 4 பேர் பக்கம் உளுந்து இந்த பக்கம் இறந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஐசன்ட்டு இங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாமே என்கிட்ட சொன்னது. ப்ரோ அங்கே பாருங்க, கொஞ்சம் நல்லா இல்லைங்க. போகலாம் ப்ரோ. வழி மட்டும் பாருங்க, அப்படியே போகிறதுக்கோசமே வழி போட்டிருக்கானுங்க. நல்லா தெரியும். காடு உள்ளே போகிறதுக்கு மட்டுமே தனியாக வழி இருக்கு. சவுண்ட் கிட்ஸ். ஆமாம் ப்ரோ, கேட்குது. ப்ரோ பார்த்து போங்க. யாரா இருக்கீங்களா?
ப்ராப்ளம் கேட்கும் கொடுங்க ப்ரோ, கேமரா இங்கே கொடுங்க. பாருங்க என்னென்னமோ உடஞ்சி வச்சுருக்கானுங்க. ப்ரோ பாயெல்லாம் இருக்குது ப்ரோ. ப்ரோ தெரியுதா? ஓ மை காட், இங்கே பாருங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ இப்போ தான் ப்ரோ வந்திருக்காங்க, தெரியுதா? பாருங்க எப்படி படம் வச்சுருக்காங்க. இங்கே வரைஞ்சவன் சரியான ஆர்டிஸ்ட். ஓ மை காட். ஏதோ கொஸ்டின் கேளுங்க ப்ரோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. யாராவது இருக்கீங்களா அந்த பில்டிங்குள்ளே? இதுலையா ப்ரோ? நான் அந்த கீழே குமிஞ்சு அந்த செடி வேலை வந்தனால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டெலாம் ப்ரோ எப்படி திரும்ப இருந்துச்சு, அங்கே மட்டும்தான் இல்லை. நான் ஒன் டைம் வரும்போது மற்றபடிலாம் எல்லாமே இருந்துச்சு. சேனல் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ம் ப்ரோ ப்ரோ. ஓ மை காட், என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்களே இங்கே. கைஸ் இங்கே கோஸ்ட் ஆக்டிவிட்டியோட இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இடம் பார்த்தாலே தெரியும். நாய் கத்துற சவுண்டு ப்ரோ. நாய் கழுத்து பிடிச்சி அழுத்தலாம் ஒரு அளவு சவுண்ட். அதே மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. பாருங்க கேட்குதா? கேட்குது ப்ரோ. யாரு யாராவது இருக்கீங்களா? இல்லை யாராவது சரக்கடிக்கு வந்திருந்தா கூட சொல்லிடுங்க, நாங்கள் கிளம்புறோம். மற்றபடி நீங்கள் உங்களை என்ன பண்ண நோக்கமும் எங்களுக்கு இல்லை. என்னங்க ப்ரோ? நிறைய இடத்துல கோஸ்ட் ஆக்டிவிட்டியோட இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் ஜாஸ்தி. ஏன்னா நல்லாவே தெரியுது அவ்வளோ சரக்கடிக்கிற உட்கார்ந்து பாய் போட்டு சவுண்டு. இப்போ கேட்டிங்களா ப்ரோ? நல்லா கேட்டேன் ப்ரோ. யாரே ப்ரோ கேப்சர் பண்ணீங்களா? இல்லை நாங்கள் உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. யாரா இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ பாருங்க மணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ப்ரோ. இதெல்லாம் இப்போ வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரத்துக்கு நான் வரத்துக்கு பாருங்க. இதை இங்கே பாருங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிழிச்சு போட்டிருக்கானுங்க. மேபி சின்ன பசங்களாம் யூஸ் பண்ணுறது எப்படி ப்ரோ இந்த இடத்த சின்ன பசங்க யூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா சரி பிரபாகிரி அவரோட தான் இருக்குமோ? பிரபாகிரி லவ்லி ப்ரோ. எனக்கு இங்கே வழி உள்ளே போகுது பார்த்தீங்களா? நான் உள்ளே போய் பார்க்கட்டா என்ன இருக்குன்னு? நீங்கள் செக் பண்ணி பாருங்க ப்ரோ. திடீர்னு நேரம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறேன்? ப்ரோ ப்ரோ அந்த லைட் கொடுங்க. இல்லை ப்ரோ எங்கள் வழி இருக்குது, உள்ளே போகணும். ஹரி இங்கே ஏதோ விழுந்துச்சு ப்ரோ. ப்ரோ இங்கே அடிங்க லைட்டு.
போயிருக்காங்க வா ப்ரோ ப்ளீஸ் எல்லா ஆயிரம் போகுது ப்ரோ தனியாக போகாது ப்ரோ வா ப்ரோ என்ன ப்ரோ சவுண்டு யாரமோ உழுது ப்ரோ பட்டு பட்டுன்னு சவுண்டு வருது யாரா அட்டாக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை ப்ரோ ஓட்டு சும்மா இருக்கும் ஓட்டு மேக்கு ஓட்டு தான் விழுன்னு நினைக்கிறேன் இங்கே எங்கே ப்ரோ ஓடி இருக்கு மேலே கம்பி தானே இருக்கு பாருங்க ரிஸ்க் எடுக்காத ப்ரோ சின்ன ஆக்டிவிட்டி தான் மட்டும் தான் ப்ரோ கேப்சர் பண்ண முடியுது ஏதோ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ கோஸ்ட் இல்லை ப்ரோ கோஸ்ட் இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ ஃபுல்லாக இல்லீகல் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க நினைக்கிறேன் சுவிட்ச் பாக்ஸ் ஒயிட்டாக இருக்கணுன்னே யாரோ பார்க்குறாங்க நினச்சிட்டாங்க என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்கானுங்க ப்ரோ உள்ளதோ சத்தம் கேட்குது யாரு ப்ரோ ஏதாவது ஆத்மா ஏதாவது இருக்கீங்களா ஹலோ இங்கே மட்டும் தான் ப்ரோ ஓட்டு இருக்கு ஏன்னா பார்த்தீங்களா நல்லா பார்த்தீங்களா இது எங்கேயுமே இல்லை ஓட்டு ஏன்னா எல்லாம் உடச்சிருக்காங்க இந்த ரூம் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கோசமே இது மட்டும் விட்டுருக்கானுங்க நல்லா தெரிஞ்ச சரக்கடிக்கு மட்டும் தான் மெயினாக வந்திருக்கானுங்க நல்லா தெரியுது ப்ரோ சரக்கடிக்கு வந்து மயில இருக்கு அதுவும் இல்லாமல் இதை பாருங்களேன் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உள்ள தெரியுதா கேமராவில் அவ்வளோ கேப்சர் பண்ண முடியல இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரோ இதில் பாருங்க சரக்கு கொஞ்சம் இருக்கு ஆமாம் தெரியுதா கைஸ் சவுண்ட் கேட்ச்சு பார்த்தீங்களா ஆமாம் ப்ரோ வந்து அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஆமாம் அப்படி பார்க்கலாம் சத்தம் கேட்குதா வா ப்ரோ என்ன ப்ரோ சவுண்டுக்கு இது கேமில் வர சவுண்டு மாதிரி இருக்கு மொபைல் சவுண்டு ப்ரோ யாரும் இருக்காங்க ப்ரோ வெளியே ஒரு வெளியே வரும் யாரும் இருக்காங்க சீக்கிரம் வெளியே வா ப்ரோ இருந்தாண்டா மொபைல் சவுண்டா மொபைல் சவுண்டு கேட்டுச்சு கண்டிப்பாக பார்த்தீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சு பில்டிங் பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரோ ஏன்னா மொபைல் சவுண்டு பார்த்தீங்களா அந்த ரூம் இருக்குது பார்த்தியா ரூமுக்கு பின்னாடி தான் கேட்டுச்சு மொபைல் சவுண்டு ஏதோ ரிங் டோன் சேஃபில் நினைக்கிறேன் வா ப்ரோ அப்படி போயிடும் நம்ம வா ப்ரோ சேஃபில் யாரும் இருக்காங்க கன்ஃபார்ம் தெரியுது ப்ரோ கிளாஸில் இன்னும் அது காய கூட இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் ப்ரோ நான் ஒருவேளை நம்ம வர சவுண்டு கேட்டு கூட எழுந்து போயிருக்கலாம் ப்ரோ அவங்க தெரியுதா நம்ம வரோன்னு தெரிஞ்சு கூட எழுந்து அவங்க போயிருக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிடும் காடு வயசு எல்லாம் இங்கே மட்டும் தான் ரோடு ஓமை ப்ரோ என்ன வேணால் பண்ணலாம் ப்ரோ நம்மளை புரியுதா நம்மளை நினச்சிருந்தா என்ன வேணால் அங்கே பண்ணியிருக்காங்க மொபைல் சவுண்டு கேட்டோன்னே உங்களுக்கு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வெளியே கேட்டுச்சு நல்லா பார்த்தீங்களா டோருக்கு அந்தாட்டி கேட்டுச்சு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணு வேறு யாரும் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து அந்த கிணத்து சைடு வரை தான் போனோம் அது மேலே நம்ம போகவே இல்லை அங்கேயும் நின்றுட்டோம் அப்படி நான் அதான் சொன்னேன் ப்ரோ கிணத்து ஒரு டைமுக்கு போய் கேப்சர் பண்ணலான்னு ப்ரோ நம்ம வரன்னு தெரிஞ்சு கூட கிணத்துக்கு சைடில் யாராவது இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ப்ரோ வா ப்ரோ அப்படியே போகலாம் வா ப்ரோ சேஃப் இல்லை ப்ரோ ஏன்னா காடு அப்படின்னு வரத்து கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது சரி ப்ரோ காடுனால வாய்ப்பு இருக்குது அப்படியே போவோம் ஏதாவது முடிஞ்ச கேப்சர் நடந்துச்சுன்னா கேப்சர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ரோ உங்கள் மொபைல் சவுண்டு கேட்டோன்னே உங்களுக்கு தான் அடிக்குதுன்னு நினச்சேன் நான் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பக்கம் இருக்கீங்க வாய்ஸ் கேட்குதா ப்ரோ இப்போ யாரும் நல்லா சத்தமாக பேசுகிறாங்க அங்கே வாய்ஸ் கேட்ச்சு ப்ரோ எனக்கு கேட்டுச்சு உள்ளே யாரும் இருக்காங்க ப்ரோ அங்கே பாருங்கள் லைட்லாம் அடிக்குது பாருங்கள் செடியில் தெரியுதா உள்ளே இருக்காங்க அவங்க நம்ம வரது தெரிஞ்சு மறைஞ்சிருக்காங்க போலீஸை கூட நினச்சிருக்காங்க ப்ரோ கன்ஃபார்ம்
இதுதான் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமா? ஏன்னா அப்படி ஒரு நாள் இன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ஏன்ப்பா அங்கே போனீங்க கேட்பாங்க. அந்த பையன் எதுக்குப்பா அங்கே போனா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வச்சுக்கேன் ப்ரோ, அந்த இடம் ஒன்று தெரிஞ்சவனா இருக்கும், இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுறவனா மட்டும்தான் இருக்கும். வாங்க இப்படி வாங்க, ஓரமாக ரெகுலராக யூஸ் பண்ணுறவன் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வந்து டக்குன்னெலாம் எவனா வந்து அந்த தாள் உள்ள கொஞ்சம் சரக்கடிக்கலாம் முடியாது ப்ரோ. ஏன்னா அப்படி இருக்கு இடம். ஆமாம், அந்த கல் ஆக்டிவிட்டி கூட சவுண்டில் கெட்சில் போகும். அப்புறம் அவங்க தான் பண்ணியிருப்பானு ப்ரோ. வாய்ப்பு இருக்கு ப்ரோ. நீங்கள் அந்த செடிக்குள்ளே போனீங்க பார்த்தீங்களா, ஒருவேளை உள்ளே போட்டு அவனை தொடச்சலாம் வெளியே அப்படின்னு வாய்ப்பு இருக்கு. வண்டி எடுத்து கிளம்பலாம். ஸோ ஓகே, அதான் வீடியோ இதோட முடிச்சிடலான்னு இருக்கேன். அதான்